ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். மீளவே முடியாத கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வர இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்க போதும். கடன் பிரச்சனை என்பது ஒருவரோட உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு தள்ளிவிடுதுங்க. பிறவி பெருங்கடன் என்று முன்னோர்கள் சொல்வார்கள். நம்முடைய பிறவியே ஒரு கடன் தாங்க. ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக கடன் வாங்குவாங்க. அந்த கடனை திருப்ப செலுத்த முடியாமல் திணறி போய் விடுவாங்க. சம்பாதிக்கும் பணம் குடும்ப செலவிற்கு போதுமானதாக இல்லாத பொழுதும், தவிர்க்க முடியாத சில நெருக்கடியான சூழல் வரும் பொழுதும் தாங்க கடன் வாங்க வேண்டிய நிலைமையே நமக்கு வருது. ஆனால் இந்த கடனை உடனே திருப்பி செலுத்த முடியாமல் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம். கழுத்து நெரிக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட என்ன பரிகாரம் செய்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தெய்வ வடிவங்களாக கருதப்படும் பல வகை மரங்களுள் அரச மரமும் முதன்மையானதுங்க. மரங்களின் அரசன் என்றும் போற்றப்படுவது இந்த அரச மரம் தாங்க. இதில் மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதாக புராணங்கள் சொல்லுது. தேவலோகத்து மரம் அப்படின்னு அரச மரத்தை வர்ணிப்பாங்க. அரச மர வழிபாடு என்பது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் வழிபாடாகுங்க. அரச மரத்தடி விநாயகரை சுற்றுவது பலவிதமான தோஷங்கள் பிரச்சனைகள் தீர்வதற்கு சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுதுங்க. தெய்வ அம்சம் பொருந்திய மரங்கள்ல ஒன்றாக அரச மரம் கருதப்படுது. அரச மரத்தடி விநாயகர் மற்றும் நாகரை வலம் வருவதால் காரிய தடைகள் விலகும், தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. இந்த பரிகாரத்தை நாம் சனிக்கிழமையில தாங்க செய்யணும். இந்த பரிகாரம் செய்வதற்கு 4 முக விளக்கு, எண்ணெய் அல்லது நெய், அது உங்கள் இஷ்டங்க, ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. திரி மற்றும் மஞ்சள் குங்குமம் மட்டும்தாங்க தேவை. இந்த விளக்குடன் நீங்கள் சனிக்கிழமைகளில் அரச மரத்தடிக்கு சென்று இந்த 4 முக விளக்குக்கு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி, அப்படி இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாங்க. மஞ்சள் குங்குமம் வச்சு அதோட ஒரு பூவும் வைத்து விளக்கை ஏற்ற வேண்டுங்க. பின்பு சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து எனக்கு இருக்கும் கடன் தொல்லைகளிலிருந்து நான் வெளிவர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார லக்ஷ்மி தாயாரையும் பெருமாளையும் நீங்கள் வேண்டிக்கோங்க. இதை செஞ்ச உடனே நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாங்க. இந்த பரிகாரத்தை நாம் தொடர்ந்து 7 வாரங்கள் செஞ்சுட்டு வரணுங்க. சிலருக்கு செய்து கொண்டிருக்கும் போது சில வாரங்கள்லே நல்ல பலன் கிடைக்குங்க. சிலருக்கு செய்து முடித்த சில வாரங்களுக்குள்ள நல்ல பலன் கிடைக்குங்க. இத்தகைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அல்லது எந்த கடனை அடைக்க நீங்கள் வேறு ஏதேனும் பணம் பெறும் முயற்சியில் ஈடுபட்டாலும் அதுவும் வெற்றி அடையுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.